இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டிக்கோட கனெக்டரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா HDMI இருக்கும். இதை வந்து ப்ரொஜெக்டர்லேயோ இல்லை டிவிலையோ சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ டிவியில் தேவைப்படாது, ஏன்னா இப்போ வர எல்லாமே ஆண்ட்ராய்டு டிவி தான். இப்போ ப்ரொஜெக்டரும் ஆண்ட்ராய்டு தான், ஆனால் அதில் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஓவராக ஸ்பீடு இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரேம் ஸ்டோரேஜ் எல்லாமே கம்மி. அதனால தான் ஃபயர் ஸ்டிக் வாங்கியிருக்கோம். இது வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதை வந்து இதில் ஃப்ளக்இன் பண்ணிட்டு இதை வந்து ப்ரொஜெக்டரில் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கூட ஃப்ளக்இன் பண்ணலாம். ஃபயர் ஸ்டிக்கை பண்ணால் நமக்கு இடிக்குமே பின்னாடி அப்படின்றதுனால கொஞ்சம் அடாப்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதையே பண்ணி வச்சுப்போம். பண்ணி வைக்கும்போது இதுக்கு வந்து தனியாக நம்ம பவர் கொடுக்கணும். பவர் கொடுக்குறது அவங்களோட சார்ஜரும் தனியாக கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருவாங்க. கேபிள் நல்லா லென்த்தாகவே இருக்குது. டைப் சி கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் USB தான் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB தான். சரி பரவாயில்ல, ஓகே தான். இது வந்து தனியாக அவங்களும் அடாப்டரும் கொடுத்துருவாங்க, அமேசான் போட்டே கொடுத்துருவாங்க. இதை வந்து நம்ம தனியாக ஃப்ளக்இன் பண்ணிட்டு அதை வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க இதை நம்ம வந்து டேரெக்டாக டிவிலே சொல்லிடலாம், ப்ரொஜெக்டர்லேயே சொல்லிடலான்ட்டு. இருந்தாலும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க, அது ஏதாவது ஒரு நல்லது தான் இருக்கும். நம்ம வந்து தனியாகவே சொல்லியிருப்போம். இப்போ வந்து சொல்லிவிட்டு இதோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ப்ரொஜெக்டருக்கு வந்து இதோ இங்கே இருக்குது HDMI வயர் பின்னாடி. பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஃபுல் HD தான் சப்போர்ட் பண்ணுது, ஃபயர் ஸ்டிக் போட்டுமே. ஏன்னு தெரியல அது. ஆனால் ப்ரைம் போனீங்கன்னா அதில் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ப்ரைம் போய் காட்டுறேன். ஆனால் ரிமோட்டோட ரெஸ்பான்ஸு சூப்பராக இருக்குது. ப்ளூடூத் ரிமோட்டு, நம்ம எங்கே வேணாலும் காமிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைம் போன உடனே அப்படியே 4K சேஞ்ச் ஆகிடும். சும்மா ஒரு கண்டென்ட் எதாவது ப்ளே பண்ணுறேன். இது 4K கண்டென்ட்டு. 4K இதோ சேஞ்ச் ஆகுது பாருங்கள், மேலே காட்டிடும் 4Kன்னு சொல்லிட்டு. இப்போ 4Kல ரன் ஆகுது. இப்போ ஃபுல் HD காட்டுது. நெட்டு ஸ்பீடாக இருந்தாலும் 4Kவோட குவாலிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டர் வீடியோ நம்ம ஒன்று போட்டிருப்போம், அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரியான கிளாரிட்டி, ஃபஸ்ட்டு இருந்ததை விட சூப்பராக இருக்குது கிளாரிட்டி. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்.